சமமான ஆரம் மற்றும் உயரமுடைய கூம்பு, கோளம், உருளை ஆகியவற்றின் கன அளவில் விகிதம் எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நீங்க ஒரு 2 மதிப்பை தெரிஞ்சு வச்சுட்டு கூட போதும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இது முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இங்க என்ன இருக்கு? ஆரம், உயரம் சமம். ஆரம், உயரம் சமம். ஆரம், உயரம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா கூம்பு வந்து 1, உருளை வந்து 3. ஓகேங்களா? கூம்பு 1, உருளை 3, கோளம் 4, அரைக்கோளம் 2. ஓகேங்களா? இப்ப கூம்புக்கும் உருளைக்கும் வந்து தொடர்பு இருக்கு எப்பயுமே. ஓகேவா? கூம்பு 1 பங்குனா உருளை 3 பங்கா தான் எப்பயுமே இருக்கும். ஓகே, அதே மாதிரி கோளம் எவ்வளவு இருக்கோ அதுல பாதி தான் அரைக்கோளமா இருக்கும். ஓகே, அப்ப கோளம் 4னா அரைக்கோளம் 2 தான் வரும். கூம்பு 1னா உருளை 3 தான் வரும். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும்? இங்க என்ன ஆர்டர் கேக்குறாங்க? ஃபர்ஸ்ட் கூம்பு. கூம்புனா எனக்கு எவ்வளோ? 1. கோளம்னா எவ்வளோ? 4. உருளைன்னா எவ்வளோ? 3. அப்போ 1:4:3. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதே இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நம்ம கேட்டது ஆரம் உயரம் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, விட்டம் உயரம் சமம்னு ஒரு கொஸ்டின் வரும். விட்டம் உயரம் சமம்னு கொஸ்டின் வரும். அங்க என்ன வரும்னா, அங்கேயும் கூம்பு வந்து எவ்வளோ? 1 தான். அப்போ கூம்பு 1னா உருளை எவ்வளவு வரும்? 3. அங்க என்ன ஆகும்னா கோளம் மாறும். கோளம் வந்து எவ்வளவு வரும்னா 2. அப்ப அரைக்கோளம் எவ்வளவு வரும்? 1. ஓகேங்களா? அவ்வளவு. இது நல்லா யோசிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்தோடனே ஆன்சர் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா?